அடிச்சு காட்டு. டல்லாலாம் இல்ல, நல்லா இருக்குமா. அடிக்கிற பிங்கும் இல்ல. பிளவுஸ் இந்த கிரீனா வாங்கலாம். நினைக்கிறோம் பறீங்க போறீங்க வரீங்க. வெளியே போகும்போது கட்டிக்கலாம், நல்லா இருக்கு. பொண்ணு என்கிட்ட வாங்கிடும் எடுக்க மாட்டீங்கல்ல. எங்களுக்கு நம்ம போறோம், பாய் போறோம். யார பார்க்க பாய் போறோம்? சித்தி பார்க்க பாய் போறோம். சித்தி கூட வேற யார் வரா? லவ் பண்ணிட்டு திரி டெய்லி காலையில லவ் எல்லாம் இல்லடி. சாப்பிட அப்புறம் அங்க வந்து எத்தனை மணி சாப்பிடுவனே தெரியாது. ஒழுங்கா சாப்பிடு, ரொம்ப பண்ணாரு. லக்கி புடி உன் தோசை புடி. எப்படி ஆக்கி வச்சிட்டு பாரு லக்கியோட ஓடு போட்டு. அதுக்கு தெரிஞ்ச வர்ணக்கலையை காட்டி இருக்குடி தோசை இல்ல. ஆமா, அதான் ஈஸி ஆக்சஸா இருக்கு, அதான் காட்டிட்டு இருக்குது. சாப்பிடல அப்ப வெளியே கூட்டு போக மாட்டேன். உங்களை எங்கேயாவது வெளியே கூட்டு போறேன்னா வீடே குப்பையாக்கிதான் வச்சிருக்கீங்க. எங்க குப்பை? இங்க என்னது இதெல்லாம்? இது என்னது? அங்க பாரு டைனிங் டேபிள் என்னது? எல்லாத்தையும் குப்பையாக்கி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாம நடிக்கிறேன். நம்ம பின்னாடியே லக்கி நின்னுகிட்டே இருக்கா. நம்ம எடுத்து மேல வச்சுட்டு போய் இப்படி திரும்பினா கீழே எடுத்து போட்டு போயிடுவாங்க. லக்கிக்கு குழம்பு சரிப்படாது, வெறும் தோசை சரி போடும். ஆனா கறி குழம்புனா சரி போடும். கறி குழம்பு பிளெயினா தோசை கொடுத்தா சாப்பிடுவாங்க மக்களே. அதே மாதிரி சாம்பார் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனா சிக்கன் குழம்புனா கண்டிப்பா சாப்பிடுவோம். கறி குழம்பு ஆக்சுவலி மார்னிங் நான் செய்யல மக்களே, நேத்தே செஞ்சுட்டேன். நீ செஞ்சிட்டியா? கழுத்துலயே போட்டுருவேன். நேத்து மதியானத்துக்கு செஞ்ச மக்களே கொஞ்சம் இருந்தது, எடுத்து வச்சு இப்போ லக்கிக்காக ஊட்டிட்டு இருக்கோம். நாங்களும் கொஞ்சம் ஊட்டிக்கிறோம். பெட்ரோல் இல்லாம இந்த வண்டி ஓடாதான்னு நான் கேக்குறேன். பெட்ரோல் முன்னாடியே போட்டு வைக்கணும்னு உனக்கு சரிப்படாத. இப்பதான் காத்தடிக்கணும், பவுடர் அடிக்கணும்னு சொல்லிட்டு நீ எல்லாருமே வந்தாச்சு மக்களே. மக்களே ஆக்சுவலி நம்ம எங்க போறோம்ட்டு நம்ம ஒன்னும் சொல்லவே இல்லை. ஆக்சுவலி நம்ம எங்க போறோம்னா சாரி எடுக்கிறதுக்கு. உங்க எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு எல்லாருக்கும் பிடிச்சது திருப்பதி கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு, டக்குன்னு வலிச்சு இப்படி எடுக்கணும். எல்லாருக்குமே தெரியும் நம்ம அரிதாவோட மேரேஜ் ரொம்ப கிட்டக்கா வந்துட்டே இருக்கு. சீக்கிரமாவே நம்ம அரிதாக்கு மேரேஜ் இருப்போது. சோ அவளோட வெட்டிங் காண்டி நம்ம வந்து சாரி எடுக்க போறோம். இதுக்காக நம்மளோட எல்லா படையும் நம்ம இறக்கிருக்கோம். ஆக்சுவலி எல்லா படையும் இல்ல, வராங்க கொஞ்சம் பேர் வராங்க. சருக்கு அலைஞ்சிட்டு என் கூட சருக்கும் நானும் மேக்சிமம் எங்குமே தனியா போக மாட்டோம். எங்க போனாலும் ஒன்னாதான் போவோம். சரி ஓகே சாரி எடுக்கிறதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லிச்சு சருக்கு. ஆனா எனக்கு தான் சரி பாவம் சருக்கு, நீ ஃபீல் பண்ண உண்மை. ஏன்னா இதை மேய்க்க முடியாது. நம்ம லக்கி போய் வச்சுட்டு நம்ம ஒழுங்கா சாரி பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இப்ப சருக்கு இருந்தா சருக்கு தள்ள கட்டிடலாம். வந்துட்டாங்க மக்களே, ஸ்டார்ட்டே பண்ணிட்டாங்க. இப்ப நான் போனதான் செலக்ட் பண்ணி நான் கொடுக்க முடியும். எல்லாரும் எனக்கு போன் மேல போன் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி சாரி எடுக்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் நான் சூப்பரா சாரி செலக்ட் பண்ணுவேன். அவளுக்கு 20 வயசு ஆளுக்கு எடுக்க சொன்னா 50 வயசு இல்ல மக்களே, இப்பெல்லாம் நான் ஓரளவுக்கு நல்லதான் எடுக்கிறேன். எல்லாரும் வந்து எல்லாரும் எப்படி எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி இனிமேல் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் அங்க போயிடலாம். போயிட்டு அப்படியே உங்களுக்கு நாங்க எல்லாமே காட்டுறோம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸ்லிப்பரே தப்பா போட்டிருக்கு லக்கி. அங்க பாரு லக்கி, ஸ்லிப்பரை மாத்தி போடு குழந்தை. ஜாலிதான் அப்பாக்கு. அம்மா புடவை வாங்க போறேன், ஜாலிதான். கார்டு இருக்கு அதுல அரிதாது. லக்கி 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 இந்த வேலை பண்றேன் குழந்தைங்களா. உள்ளவா உள்ளவா லக்கி 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 இரு லக்கி, வெயிட் பண்ணு லக்கி, சர்ப்ரைஸ் பண்ணலாம். இரு பறக்குறாளே, முடிக்க முடியாது. அது முன்னாடியே போயிடுச்சு சர்ப்ரைஸ் பண்ற. இரு லக்கி வெயிட் பண்ணு. அப்படியே பாரு, திரும்பி பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அவெல்லாம் 1 மணி நேரம் தாங்கும், அதுக்குள்ள நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். மாமா உனக்கு என்னம்மா நீ வேடிக்கை பார்க்க? என் நிலமா அப்படியே என் பர்ஸ் தான் காலியாகும். நீங்க தான் வாங்கி தரணும்.
நாளைக்கு வாங்கி தெரியா? கூட கம்முனுக்குறாங்க. வேடிக்கை பக்கம் வந்து என் பொண்டாட்டியே இப்படி கத்தினுக்குறாங்க தெரியல. அவங்களுக்கு இவங்க சஜஸ்ட் பண்றாங்க. இந்த அம்மாக்கே ஒழுங்கா போட வாங்க. பொறி உண்டை உன்னை உன் குடும்பத்தோட ஒப்படைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நீ எனக்கு ஃபோன் பண்றது இதை பாத்துக்கோ, லக்கிய பாத்துக்கோ, ஆகலவா கதையே இருக்கக்கூடாது. நீ தான் பாத்துக்கிற. நான் கீழே போய் எனக்கு பர்ச்சேஸ் பண்ண போறேன். உனக்கு வந்து 1000 ரூபீஸ், ஆக்சுவலி 10,000, உனக்கு 1000 ரூபீஸ் உனக்கு பட்ஜெட். 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டை இப்பெல்லாம் கிடைக்கிறது இல்லடி. மக்களே ஆக்சுவலி 10,000 பட்ஜெட் கொடுத்திருக்காங்க மக்களே. சோ இவனுக்கு 1000, 8,500 எனக்கு, 500 அலக்கிக்கு. மக்களே அது ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு வெச்சு கொடுக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு. அவங்க வாங்கி தராங்க. அதுல வந்து எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு 10,000 பட்ஜெட் வச்சிருக்காங்க. அதுல 8,500 எனக்கு, 500 என் பொண்ணுக்கு, 1000 ரூபாய் எனக்கு. சரி போய் எடு. நாங்க அதுக்குள்ள எங்க வேலையை முடிச்சிட்டு வந்தோம். நல்லாதான் இருக்கு, ஹெவியா இல்லாம இருக்கு. டல்லாலாம் இல்ல, நல்லா இருக்குமா. அடிக்கிற பிங்கும் இல்ல. பிளவுஸ் இந்த கிரீனா? ஓகே, வச்சு பாக்குறீங்களா? வச்சு பாக்குற மாதிரி காட்டுங்க பிரதர். சூப்பர், ஃபைனல் பண்ணிட்டோம். ஒரு பிங்க் எப்படி அப்ரூவல்? ஓகேவா? பாத்தியா, டென்ஷன் பண்ணாத, ஸ்லிப்பர் போடு. Dress ஃபுல்லா ஸ்லைமாக்கி வச்சிருக்காங்க. நம்ம உட்கார வச்சிட்டாங்க. இங்க பாரு அக்கா, இங்க பாரு. சத்தியமா என் செலக்ஷன் இல்ல, அது செலக்ஷன் தான். நான் செலக்ட் பண்ணல. இவ்ளோ வர்ஷம் என் செலக்ஷன் போனது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. அக்கா இது நல்லா இருக்கா பாரு. திரும்ப நல்லா இருக்கு. ஆனா இது ரொம்ப நல்லா இருக்கு பாரு. இதை ப்ரீ ப்ளீட்டே பண்ண வேணாம். அதனால பிஸ்கெட் கார்டு வேணாம். கடைசி வரைக்கும் எடுக்க மாட்டீங்கல்ல? இது புடவை எடுக்குறா. இதே நான் வச்சிருக்கேன் போட்டோ. பிஸ்கெட் கார்டு பத்தியா? இதுக்குதான் சித்ரா கிட்ட வாங்கினேன். எங்க போறீங்க? உட்காருங்க, வாங்கல ரெண்டு பேரும். உட்காருங்க, போறீங்க, வரீங்க. என்ன ஏன்டா இந்த குரூப்ல விட்டு போனேன்? ஒரு புடவை எடுக்கிறாங்க. இரு, ஒரு புடவை எடுக்கிறாங்க. நம்பி எவ்வளவு பெரிய தூணை நான் இது இருக்கு. இந்த அம்மா என்ன தெரியுமா, இது வரைக்கும் 10 புடவை. சி, இந்த கலர் என்கிட்ட இருக்கு. எடுத்து கையில வச்சு 1/2 மணி நேரம் சுத்தம். இந்த அம்மா எப்படி தெரியுமா, புடவை எல்லாம் எடுத்துருவாங்க. கிட்ட வந்துட்டு நம்ம வேற ஏதாவது எடுக்கலாம், காஸ்ட்லியா எடுக்கலாம். டார்ச்சர், எனக்கு வேணாம், நான் என் புருஷன் கூட தம்பி எதை பார்த்தாலும் என் வீட்டுல இருக்க மாதிரியே இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு பெட்ஷீட் வாங்கிக்கோங்க. எல்லாமே இருக்குல்ல, இது என்ன இதுவா? யாருக்கு யாருக்கு எடுக்க போறீங்க? உங்களுக்கு உங்க கணவருக்குமா? என்ன பண்ணு போயிடுச்சு. எப்பாடே எங்கேயாவது போங்கடா அப்படின்ட்டு. நீங்க 2 பேரும் அதே மாதிரி மேட்சிங் போடணும். நீயும் குமாரி ஏனோ தனியா வந்து எடுத்துக்கலாம். விட்டுரு, எனக்கு புடவை தனியா வந்து எடுத்துக்கலாம். இவங்களை நம்பி நான் வந்து எடுத்து கொடுப்பாங்க ஏதாவதுன்ட்டு. பிஸ்கெட் கலர். ஐயோ கடவுளே, உங்க மாமியார் பிஸ்கெட் கலர் வாங்காம நவுற மாட்டேன்னு சுத்தின்னு இருக்காங்கடா. வெச்சிக்காட்டு. இது பாரு அரிதா. இப்போ இந்த ஸ்டோன் சாரி யாருக்கு தான் வாங்குறீங்க? யாருக்கு தெரியல, வந்ததுல இருந்து மக்களே. நான் வரும்போது வந்த பிளானே வேற. என்ன? 4 புடவை எடுக்கலாம்னு வந்தேன். இந்த கும்பல் கிட்ட போனது அவங்களும் எடுக்க மாட்டாங்க, எடுக்கிற எண்ணெயை விட மாட்டாங்க. அட்ஜஸ்ட் பண்றேன்னு வராங்க. அதுக்கப்புறம் இது இருக்குது பாருங்க, அந்த புடவை என்கிட்ட இருக்குது. அவங்க என்னன்னா என் கலருக்கு இது செட் ஆகாது. அவங்க சிரிக்கிறது பாரு. அப்படியே ஒரு புடவை ஃபைனல் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுது, அது வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்லுது. ஆளாளுக்குள்ளே அது வேணாம். நம்மள கேட்கவே மாட்டீங்களேடா, ஏன்டா? அதனால என்ன விட்டுருங்கடா சாமிங்களா, நான் தனியா வந்து எடுத்துக்கிறேன். இதுக்குதான் புருஷன் பேச்ச கேளுன்னு சொன்னது. அப்பயே நீ என் கூட வந்திருந்தா ஒழுங்கா எடுத்து கொடுத்துருப்பேன். சருக்கு வந்து 4 புடவை பார்த்து இது எடு உனக்கு நல்லா இருக்கும்னு சொல்றோம். இந்த கும்பலுக்கே எடுக்க மாட்டேங்குது. நமக்கு எங்க எடுக்கிறது? இந்த கிரீனா ஜிகினா ஓட்டின புடவை மாதிரி இருக்கு. எனக்கு வேணாம் இன்னைக்கு. இல்ல இன்னைக்கு எனக்கு நேரம் சரியில்லை, அதனால எனக்கு இன்னைக்கு புடவை வேணாம். நான் சொல்றது எதுவும் கேட்க மாட்டேன். அதனால நாங்க சேர்த்துக்கிறதே இல்ல. நீ தனியா போனாங்க குரூப் டான்ஸ் ஆடின்னு இருக்க போறோம் இப்போ. இல்ல நாங்க ஆக்சுவலி வேற பிளான். அக்கா நம்ம என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோம், பாய்ஸ் எல்லாருக்கும். ஆமா ரிவீல் பண்ண கூடாது. இப்ப ரிவீல் எங்க இவனை காணோம். ரிவீல் பண்ண மாட்டோம், ஆனா ஒரு பிளான் வச்சிருக்கோம் உங்களுக்காக. ஐயோ டென்ஷன் பண்றாளே, டென்ஷன் பண்றாளா. இங்க எவ்வளவு கலர் இருக்கு, எல்லா கலரும் வச்சிருக்கேன்றா. இப்படியேதான் பண்ணின்னு இருக்கோம் வந்ததுல இருந்து. நாங்க அதுக்கு வேற பிளான் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க பிளானே வேற. நீங்க பார்த்தா நீங்க ஷாக் ஆக போறீங்க. அரிதா கல்யாணம் 4 பேருக்கு வச்சிருக்கோம். ஆமா, இன்க்ளூடிங் மாப்பிள்ளை. அழகா இருக்குமா?
நிஜமா நல்லா இருக்கு. இல்ல எங்கயாவது வெளியே போகும்போது கட்டிக்கலாம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல 895 நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம். இது சூப்பரா இருக்கு. இல்ல அவர் சொல்லிட்டு இருக்காரு இன்னும் கோரஸ் எடுத்துருக்கு. என்ன சொன்னேன் நான் வரதுக்கு? சொல்லுடா ப்ளீஸ்டா. பரவாயில்லையேமா. ஜன்னல் வச்சு முதுகுல பட்டர்ஃப்ளை எல்லாம் போகுது. காலர் வந்து ஆக்சுவலி என்கிட்ட காலர் வச்சு தைக்கிறேன்னா இப்ப கேட்டா காலர் வராதுன்னுட்டாங்க. அங்க அதே மார்க்கெட்டிங் சரியில்லை. ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா என்ன வச்சு இப்போ வராதுன்னு எப்படி இவங்களே சொல்லுவாங்க? எனக்கு புரியலையே. அவங்களுக்கு தெரியலன்றாங்களா இல்ல வராதுன்றாங்களா? மேலே நீங்க தான் தச்சீங்களா? அளவு கேட்டுச்சு போன வாரம். சரி அளவுலாம் இருக்கட்டும், தச்சீங்களா இல்லையா அது மட்டும் சொல்லுங்க. அவதான் தச்சா வேணும்னு நினைக்கிறேன். நெக்ல வந்து இது பிரின்சஸ்னா இப்படி வரும். ஓகே இப்படி வரும். ஆமா 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 இது வந்து இப்படி வருது பாரு. இது இப்படி வந்தா கட்டோரி. ஆமா நம்ம இங்க மட்டும் வேற டிசைன் வச்சிருப்போம். அதுவா அண்ணி உண்மையில டைலர் மாதிரி பேசுறீங்க. எதாவது யார்கிட்டயே கேட்டு மாட்டீங்களா? இப்ப சொல்ல ப்ளவுஸ் தைப்பா, நான் நைட்டி தைப்பேன். எங்க அம்மா இந்த அம்மா போறது பாக்குறது வேணான்றது. ஆனா இதுவும் நல்லா டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கு ஃபுல்லா. லக்கி பில் பண்ண அப்பாட்ட கூட. ஏய் பில் பண்ணு. நீ தான போகும்போது பில் போட்டுக்கலாம்னா கூட அப்பாட்ட கூட. ஏமா கீழ ஏமா உட்கார்ந்தீங்க? ஐயோ கடவுளே டென்ஷனா வந்து. எல்லாத்தையும் இதுக்குள்ள அடுக்கி வச்சுட்டா எடுத்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்குமா? அந்த நல்ல நோக்கத்துல பண்ணிட்டு இருக்காங்க. வீட்ல இருந்தே பேக் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கட்ட போய் குடுக்கலன்னா என்ன பண்றதுன்ட்டு பொண்ணு என்கிட்ட வாங்கிடும். அந்த டப்பை வந்து உள்ள வைக்கணும்னு அதை உட்காந்து நீங்க மட்டும் பேக் பண்றீங்களா? ஏன் டப்பையும் உள்ள வைங்கடா. லக்கி அம்மா எனக்கு வாங்கினேன் அந்த டப்பு. பாரு டப்பு நான் எனக்கு வாங்கினேன், உனக்கு வாங்கல. புரியுதா? பசி எடுக்குது. எனக்கும் பசிக்குது. வாங்க போலாம். அரிதா ட்ரீட் இன்னைக்கு. மியூட் ஆயிடும் போயிடும் இங்க. சரிக்கா அதெல்லாம் நடக்கவே நடக்காத விஷயம். வேடிக்கை தான் பாப்போம் தெரியுமா? ஓகே மக்களே, டைம் பாத்தீங்கன்னா 3 மணி ஆகுது. வேடிக்கை பார்த்துட்டு நாங்க இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஒரே ஒரு பிரியாணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டேஸ்டுக்காக ஒரு பிரியாணி. ஓகேவா அம்மா? உங்களுக்கு மீல்ஸா பிரியாணியா? அப்போ டேஸ்ட் பார்க்கறதுக்கு அம்மா பிரியாணி யூஸ் பண்ணிக்கலாம். லக்கி 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 நோ லக்கி. பை பை டேக் கேர். பாத்து போ. போய்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணு. ஃபோன் பண்றேன். ஓகேவா பை பை. பை சொல்ற பெரியமாக்கு. பை சொல்றேன். சுத்தி கூட போவாக்கி. அம்மா சுத்தி கூட போ. நாளைக்கு போலாம். நாளைக்கு கூட்டி போய்ட்றேன் அம்மா. இன்னைக்கு வேண்டாம். பாட்டிக்கு பை சொல்ற. பாட்டிக்கு பை சொல்ற. இப்படி வந்து அப்பா வாங்கிக்கோ. ஏய் அங்க பா. இங்க கூப்பிடுறாங்க பாரு சித்தி. முத்தா குத்துற பாட்டிக்கு. ஓ கடவுளே. ஏய் உனக்கு ஏன் நீ போறாம? கடவுளே. நான் எப்பயாதான் இதெல்லாம் பண்றேன். அதுவே உனக்கு வயிறு எரியுதே. கலரே நல்லால. சும்மாவே என்ன கூட்டி போய் வெறுப்பேத்தி. கலரே நல்லால மக்களே. மூஞ்சி கலர் மாதிரி வச்சிருக்கான் மக்களே. போய் சொல்லாம சொல்லு. நல்லா இருக்கு. சும்மா அப்ப ஏன் வயிறு எரியுற? உனக்கு வாங்கி தரலன்னு காண்டு. சருக்கு மட்டும் தான் மக்களே இந்த கறி துணி ட்ரெஸ் ஆயிடுச்சு. என்ன பாப்பி? அச்சோ சாரி பாப்பி. சாரி பாப்பி. குடு குடு கை குடு கை குடு. கடவுளே லக்கி இதெல்லாம் எனக்கு சொல்லணும். நீ தப்பா உங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. தூக்கி போடக்கூடாது தானே பாப்பி? இந்த அருக்கு மட்டும் தான் மக்களே இந்த கறி துணிய ட்ரெஸ் பர்ச்சேஸே இன்னைக்கு பெருசா இல்ல மக்களே. சருக்குக்கு மட்டும் தான் வச்சு குடுக்கறதுக்கு ட்ரெஸ் வாங்கி. ஓ புது பாட்டில் வாங்கிருக்கியாமா குழந்தை? லக்கியோட இந்த சிப்பர் பாட்டில் மக்களே. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப அரிய வகையான சிப்பரா இருக்கு. ரொம்ப ரேரா தான் மாட்டுது. ஆமா எங்க வந்து மெட்டலா இது வந்து பிளாஸ்டிக். மெட்டல்ல குடிச்சா நல்லது அப்படினு சொல்லி மெட்டல். ஆக்சுவலி மெட்டல் மீன்ஸ் இது வந்து ஃபுல் பிளாஸ்டிக் இல்ல. நார்மல் சிப்பர் வந்து ஃபுல் பிளாஸ்டிக் வரும். இதுலயும் பிளாஸ்டிக் இருக்கு. பட் அதை விட இது ஓகே. பெட்டர் ஆப்ஷன். அப்புறம் வாட்டர் வந்து ஸ்பில்லோ ஆகாது. அதுக்காகவே நாங்க இது சூஸ் பண்றோம். அதனால தண்ணி ஒழுவாததுனால எங்களுக்கு சேஃப்டியா இருக்கு. எங்க கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒண்ணு புடிச்சுட்டு வந்துருவோம் நாங்க. அப்படியே வச்சுக்கலாம். லக்கிக்கு ஒண்ணு இருக்கும். இதுக்குள்ள கொஞ்சம் லக்கியோட ஐட்டம்லாம் இருக்கு மக்களே. ஆனா இப்ப ரிலீஸ் பண்ண முடியாது. பார்த்தல இந்த பிளவுஸ் இது வந்து எங்க அக்கா எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கா. பட் இன்னும் நான் போடல. போட்டுட்டு ரிவ்யூ அடுத்து பாக்கணும். இப்ப லக்கிக்கு வந்து கிளிப் பாக்கலாம் இருக்கு. ஆமா பாப்பி வெல்கம் செல்லம். லக்கி இத பாரு ஸ்கூல் போகும்போது தான் வைக்கணும். இப்ப பிக்க கூடாது. ஓகேவா? வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகே அப்பா எப்படி வாங்கி கொடுத்துருக்காங்க?
வெரி குட். பத்திரமா வச்சுக்கணும். கொட்டிடுவேன். சொன்ன லக்கிக்கு சொல்ல மக்களே, லக்கிக்கு சொன்னதே நான் தான் மக்களே. அடிச்சிடும் மக்களே. ஓகே மக்களே, ஃபைனலா நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு செம்ம டயர்டு. வந்தோடனே ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்பதான் நாங்க வந்து வேக்கப் ஆனோம். ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம்னா சாரி எடுக்கலாம் தான் மக்களே போனோம். ஆனா முடியல மக்களே. கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். என்ன கதைனா இவ எடுக்க மாட்டான்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இல்ல வந்து ஒரு வேடிக்கை பாக்குறவதா இவெல்லாம் வாங்க மாட்டா, நம்மளா வாங்க மாட்டோம். இல்ல ஆக்சுவலி நான் நினைச்சேன் சார் நம்ம செலக்ஷன் தான் எல்லாருமே நல்லா இல்லன்றாங்க. சரி இப்படி போய் எல்லாரும் எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆனா நமக்கு மேல அந்த கும்பல் வந்து அவங்களுக்கே எடுத்து பாரு, அத பாரு, இப்படி பாரு, இப்படி எடு, அதெல்லாம் எனக்கு வந்து அம்மா ஒரு சாரி எடுத்துறேன்னாங்க, அரிதா ஒரு சாரி எடுத்துறேன்னு சொன்னாங்க. ஆனா நாங்க போன உடனே எனக்கு சாரியே வேணாம், விட்டுங்க நான் வீட்டுக்கு போறேன். ஒரு சிம்பிள் நான் கூட தான் சொன்னேன். என்ன சருக்கு என் கணக்குல வராது. சருக்கு லவ் வந்து எனக்கு கடத்தி நீங்க வச்சிருக்க வாங்கி தருது. நான் இப்பயும் சொல்றேன், நானே ரிலீஸ் பண்ணி விடுறேன். லக்கிக்கோ பட்டு பாவாடை சட்டை எடுக்கணும், எனக்கு சாரி, அப்புறம் சாருக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணும். இதுதான் ஆக்சுவலி பிளானா இருந்துச்சு. பட் அங்க போய் நான் சிச்சுவேஷனை பார்த்தோன்னே இல்லடா பாப்பா சரி பரவாயில்ல இவங்க கூட வந்து எடுக்கிறதுக்கு எதுவுமே பேச மாட்டேன். அதே மாதிரி இல்ல சருக்கு வந்து கரெக்டா எடுத்தும் கொடுக்கும். தனியா போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க பர்ச்சேஸ் பண்ணல மகளே. பர்ச்சேஸ் ரொம்ப வருத்தமா பேசுறேன், சந்தோஷமா பேசி. இதுதான் எனக்கு உண்மையிலே சந்தோஷம், ரியல் ஹாப்பினஸ். இல்ல நம்ம திருப்பி நாளைக்கு போறோம். ஓகே மக்களே, தட்ஸ் இட். அரிதாவோட பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். மோரோவர் அவளுக்கு நம்ம சாரி எடுக்கிறதுலாம் இந்த அழகிய தேவதைக்கு தான் உங்களுக்கு சாரி எடுத்து வரும். உங்களுக்கு வரும். நீங்க எல்லாம் ஸ்டே டியூட்டா பார்த்துனே இருக்கேன். இந்த வீடியோ வைத்தோம் நாங்க முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க பெல் ஐகானை இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிறோம் மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேலிடேட் பண்ணிட்டு பாய் சொல்லிக்கலாமா? பாய். வேற ஹலோ பிரியா. Bye guys.